எல்லையில் நீடித்து வரக்கூடிய பதற்றம், தற்போது இந்தியா எடுத்து வரக்கூடிய பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள், முப்படை தலைமை தளபதிகளோடும் பிரதமர் நடத்தி இருக்கக்கூடிய ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை அதிகாரி கர்னல் பிரின்ஸ் அவர்கள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். சார் வணக்கம். தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாகவே எல்லைகளில் நீடித்து வரக்கூடிய இந்த நிலை என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அது தொடர்பாக நிறைய பேசியிருக்கோம். இன்று மீண்டும் காலையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நடத்தினார். இன்று மாலை மீண்டும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரே நாளில் 2 செய்தியாளர் சந்திப்பு, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் வரதுனால நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இந்த விமானத்தை நம்ம கீழே தாக்கிட்டோம், இந்த உங்கள் ஏர்ஃபீல்டு அடிச்சிட்டோன்ற ஃபேக் நியூஸை கொடுக்கறதுனால இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஆப்ரேஷனாக இருக்கும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் இது இப்போ வந்து மாடர்ன் ஈரா, மீடியா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அண்ட் சோஷியல் மீடியா ஆஃப்கோர்ஸ் அதிலெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறதுனால இந்த 2 ப்ரெஸ் மீட் காலையிலையும் சாயந்தரமாக இருக்கிறது நம்ம அப்படி பார்க்கலாம். ஏன்னா காலையில் ஒரு ஆக்ஷன் நடந்தது, அதை பற்றி வதந்திகள் பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த நியூஸ் கொடுத்தாங்க. இப்போ இன்னி வர ஆக்ஷனுக்கு அவங்க சாயந்தரம் கொடுப்பாங்க. முதல் நாள் ஒரு எல்லை மீறுறாங்க, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறாங்க, நம்மளுடைய சிவிலியன்ஸ் ஒரு 16 பேர் வரைக்கும் உயிரிழக்கிறாங்க. அதற்கான ஒரு ரிட்டாலியேஷனை தான் இந்தியா கொடுக்குது. ஆனாலும் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் மாதிரியான ஒரு தாக்குதலில் ஈடுபடுறாங்க, அதையும் இந்தியா தடுக்குது. அந்த டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நேற்று இரவும் தொடர்ந்தது, அது இன்றும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்ப முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம்? நிறைய இருக்கும். ட்ரோன் தாக்குதல் வந்து எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்கும், ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும் ஒழிய ஒரு கம்மி ஆகாதது. விதவிதமான ட்ரோன் நம்ம பார்க்குறதுக்கு இது தருணம். இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரோன் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெரக்தியா ட்ரோன் எல்லாம் லாங் ரேஞ்சஸ்லேருந்து வரும். அதுக்காக தான் நம்ம அங்கே பெரக்தியா ட்ரோன் எங்கே வச்சுருக்காங்களோ அந்த விமான தளவாடத்தை நம்ம இன்றைக்கி வந்து அங்கே தான் குண்டு போட்டிருக்கோம். இனிமேல் அது எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். ஆனால் வரும் கண்டிப்பாக. எவ்ரி நைட் டே டைம்லேயும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக தடுப்பு முறை, அதோட ப்ரிவென்ஷன், கவுண்டர் ட்ரோன் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கிறது நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே. அதே நேரத்தில் லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதை தாண்டி எல்லையோர மாவட்டங்கள், மாநிலங்கள் இருக்கக்கூடிய குறிப்பான சில மாவட்டங்களை அவங்க தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு 36 இடங்களை குறிவைத்தார்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு காலையில் கர்னல் சோஃபியா குரேஷி சொன்ன தகவலும் கூட. ஸோ அது மீண்டும் இன்று இரவும் தொடரும், அப்படியான ஒரு தாக்குதலுக்கு அவர்கள் குறிவைப்பார்கள் அப்படின்னு பார்க்கணுமா? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எஸ்கலேட்டிவ் ஆகும் இன்னும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ கூட ஏஜிபி ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆர்மி ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ எல்லோரும் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவங்க இன்னும் தாக்குதல் பண்ணி அவங்களும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு, கவுண்டராக அது போடுறதுக்கு சந்தர்ப்பமும் இருக்குது. ஒரு நியூஸில் வந்தது அவங்க பார்டரை நோக்கி அவங்க ட்ரூப்ஸை மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற வந்தது. ஸோ நார்தர்ன் பார்டர்லாம் பார்த்தா இட் இஸ் மவுண்டனஸ், அப்புறம் அங்கே ட்ரூப்ஸு, பிளெயின்ஸ் எல்லாம் பார்த்தா அங்கே டேங்க்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி 2 பக்கமும் நம்ம டேங்க்ஸும் ட்ரூப்ஸும் வைக்கிறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எஸ்கலேட் ஆகிறதுக்கும் இதெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் ரொம்ப எல்லையோர பகுதிகளில் ஜம்முனுடைய ஸ்ரீநகர்லேருந்து ரஹாலி வரைக்குமான ஒரு பார்டர் ரேஞ்சில் தொடர்ச்சியாக அவர்கள் துப்பாக்கி சூடும் நடத்துகிறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட சில காட்சிகளையும் கூட நம்ம பார்க்க முடிந்தது. அந்த விஷயம் அப்படிங்கிறது பேரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ்ன்னு பார்க்கணுமா, இல்லை அது திட்டமிட்டு அந்த தாக்குதலாக தான் பார்க்க வேண்டியிருக்கா? நார்மல் டைம்லேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால், சில சமயம் கிரிக்கெட் மேட்ச்சில் நடந்தால், கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம விக்ட்ரி பண்ணாலும் அந்த டைமில் இந்த துப்பாக்கி சூடு நடக்கும். துப்பாக்கி எக்ஸ்சேஞ்ச், ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். துப்பாக்கி எக்ஸ்சேஞ்சில் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் அது வந்து ஸ்மால் ஆர்ம்ஸாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணி மீடியம் ஆர்ம்ஸ், அதாவது ராக்கெட் லான்ச்சர் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபயர் பண்ணாங்க. இன்றைக்கி போட்ட வீடியோவில் நம்ம ராக்கெட் லான்ச்சர் ஃபயர் பண்ணி அவங்களோட பங்கரை நம்ம உடைக்கிறத காமிச்சிருக்கிறாங்க. அது இந்த மாதிரி நிலைமை எப்போதும் நீடிக்காது. ஆனால் இந்த ஹைட் அண்ட் வார் சிச்சுவேஷன்னால் அது இருக்கும். அது இல்லாமல் ட்ரூப்ஸ், பார்டரில் இருக்க ட்ரூப்ஸ் அடிக்காமல் கொஞ்சம் அது அந்த வெப்பன்ஸை நம்ம சிவிலியன் டார்கெட்டில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா சொல்லக்கூடிய தகவல் என்பது அது பெஹல்காமுக்கு பதிலடி தான் ஆபரேஷன் சிந்தூர்.
அதற்கு பிறகும் கூட வெறும் பதில் தாக்குதல் மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வெறும் எல்லாமே கவுண்டர் அட்டாக் தான். அவங்க எல்லை மீறுகிறார்கள், போர் ஒப்பந்தங்களை மீறுகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இது கவுண்டர் அட்டாக் தான். நாம சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணவே இல்லை, ராணுவ முகாம்களை டார்கெட் பண்ணல, தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணோம். ஆனா மாறா பாகிஸ்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம இன்னும் கவுண்டர் அட்டாக்க தொடர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோமா? அப்படி இல்லை. வார்ல வந்து இனிஷியேட்டிவ் நம்ம கையில் இருக்கணும். ஓகே, என்ன நம்ம பண்ணுறோமோ அது நம்ம கையில் இருக்கணும். எதிரியோட ரியாக்ஷன்ஸ்க்காக நம்ம ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது. நம்ம ஒரு போர் ஒரு பிளானோட நம்ம போயிட்டு இருக்கும்போது எதிரியோட ரியாக்ஷன்ஸ் ஆகும்போது நம்ம பிளானை கண்டினியூ பண்ணுறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். நம்மளோட பெரிய எய்ம் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன, அது நோக்கி நம்ம போகும்போது நம்ம வந்து எனிமியை அந்த ரூட்டில் சேனலைஸ் பண்ணுறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு பிளான் இருக்கும். அது முப்படை தலைவர்களுக்கும் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் அது தெரிஞ்சிருக்கும். அந்த பிளான் நோக்கி நகரும்போது நம்ம எதாவது ஆக்ஷன் பண்ணி எனிமியை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பிளானாக இருக்கும். இப்போ நம்ம வார் தொடங்குறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ப்ரோபிங் ஆக்ஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு வார்க்குள்ளே இல்லை ஆப்ரேஷனுக்குள்ளே இழுத்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சிச்சுவேஷன் எடுத்து நம்ம அந்த சிச்சுவேஷனை நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது அது முக்கியம். நிச்சயமா. அதே நேரத்தில் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம எப்படி முதல் முறையாக S-400 பயன்படுத்தணும், ஆகாஷ் மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி எப்படி அவங்கள டீஸ்டபிளைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் கூட அவர்களுடைய அந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறத அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்போ அதிலிருந்து அவங்க பின்வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது ஒரு லீடரோட மைண்ட் என்ன, ஒரு மிலிட்ரி லீடரோட பிளான்ஸ் என்ன, அதை வந்து யூகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அவங்க ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் பிளைன் முட்டாள்தனமாக இருக்கும். எண்ட் ரிசல்ட் வரும்போது தான் அது தெரியும் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை வந்து நடுவில் கணிச்சு நம்ம வந்து இனிஷியேட்டிவை நம்ம பக்கம் எடுத்து வாரை நம்ம பக்கம் திருப்பி நம்மளோட எய்ம்ஸை அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஸோ ஈவன் இஃப் த வார் இஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் நம்ம அதை திசை திருப்பிட்டு நம்ம முன்னால் நம்ம அனௌன்ஸ் பண்ண எய்ம் நடுவில் லூஸாக நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது அனௌன்ஸ் பண்ண எய்ம் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் அதை அச்சீவ் பண்ணால் அது நம்மளோட புத்திசாலித்தனம். ஓகே, சொல்லப்போனால் அனௌன்ஸ் பண்ண எய்ம் நான் ஓப்பனாக சொல்லப்போனால் பிஓகே நம்ம பிரிச்சுட்டு பிஓகே எடுத்துகிட்டு வர்றது அது ஒரு முக்கியமான, எடுக்கலினாலும் அது பிரித்து விட்றது அது ஒரு முக்கியமான ஏமா இருக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதுக்கான ஒரு தொடக்கம். ஏற்கனவே தொடர்ச்சியா அதுக்கான முயற்சி இந்தியா மேற்கொள்ளுது. பட் இப்ப நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கான ஒரு இனிஷியேட்டிவ்னு பார்க்கலாமா? ஏற்கனவே அதற்காக ஒரு முயற்சி இந்தியா இதுவரைக்கும் ஏற்கொள்ளவில்லை. இது வரைக்கும் நம்ம அதை பண்ணணும்னு ஏற்கொள்ளவில்லை. ஆனால் அவங்களே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இதை நம்ம எடுத்துட்டு தான் வரணும் இல்லையா? தட் இஸ் எய்ம் ஆர் எய்ம் ப்ளஸ். ஓகே, இதை நம்ம எடுத்துட்டு வர்றது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். அதான் நான் இங்கே சொல்ல வரேன். நிச்சயமா பேசலாம் சார். தொடர்ந்து அதற்கு முன்னதாக பாகிஸ்தானினுடைய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டினுடைய 3 விமானப்படை தளங்கள் மீது இந்திய ராணுவம் குண்டுகளை வீசி தாக்கியது. அது எந்தெந்த விமானப்படை தளங்கள் என்பதை வரைகலை வடிவில் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி.